தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எல்லாரையும் சரிசமமாய் பார்த்து நடக்கிறோமோ, பிரிவினையை காண்பிக்காது இருக்கிறோமோ, அன்றைக்கு தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அர்த்தங்க. அன்றைக்கு தான் சிலுவையில் அறையப்பட்டேன் அர்த்தம். பாஷைக்காக, தேசத்துக்காக, இனத்துக்காக, ஜாதிக்காக, கலருக்காக நான் வித்தியாசம் காண்பிப்பேன் என்றால், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்றால், நான் இயேசுவோடு கூட இன்னும் சிலுவையில் அறையப்படவே அர்த்தங்க. இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்படலனா, இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட முடியாது, அவரோடு கூட உயிரோடு எழும்ப முடியாது. வாங்க நம்ம 4 பேர், நீங்க வாங்க 4 பேர். இப்படி என்ற பாகுபாடை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால், ஏனென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே ஆவியினாலே. பாகுபாடை காண்பிக்கிற சபை தேவனுடைய சபை அல்ல. பாகுபாடை காண்பிக்கிறவன் தேவனுடைய மனிதன் அல்ல. அவரோடு கூட சிலையில் அறையப்பட வேண்டும். நீ ஓடி போயிட்டா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இயேசு இல்லைங்க. மகனே அதோ அவர் எதை போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தினார். நீ ஓடி போயிட்ட உண்மைதான், ஆனாலும் நான் உன்னை திட்டச்சோனா விடலப்பா, உனக்கு ஒரு அம்மாவை காமிச்சுட்டு நான் போறேன், ஒரு தாயை காமிச்சுட்டு தான் போறேன். என்னை விட்டு நான் நம்பிக்கையா இருந்தேன், என் பையன் இவன் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு நினைச்சிருந்த மரியாதை சொல்றாரு, ஸ்திரீயே அதோ. ஆனா சீஷன் சொல்லும் போது அதோ உன் தாயினாரு, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா மரியாதை பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை ஸ்திரீ. வேதம் தெளிவாக வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது, ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் இனிமே சம்பந்தம் இல்லை. மாம்ச பிரகாரமாக நிற்கிறவர் சொன்னீங்க அப்படின்னால வந்திருக்கலாம், ஆனா இனிமே உனக்கும் எனக்கும் என்ன இல்லை,